அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாஸ் எக்ஸாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாருமே நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிற பத்தி பார்ப்போம். 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே வந்து ஸ்லாஸ் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அது ரொம்ப ஈஸி தான். எப்பயும் போல நம்ம எக்ஸாமுக்கு வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஸ்லாஸ் டீம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லாஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிகார்டிங் அவன் கொடுத்து நோ நீட் ஆஃப் ஓஎம்ஆர் அப்படின்னு ஓஎம்ஆர் சீட் வந்து இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓஎம்ஆர் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் வச்சுருப்போம். அது வந்து இந்த இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஓஎம்ஆர் வந்து வச்சு வைக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு வந்து கிடையாது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் இஸ் ஒன்லி டு அப்ரோச் கொஸ்டின்ஸ். அந்த practice is only to approach questions. பயிற்சி என்பது கேள்விகளுக்கான அணுகுமுறை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயிற்சி வந்து கேள்விகளுக்கான அணுகுமுறை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப திரும்ப இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் லாஸ்ட் டீம் வந்து என்ன சொல்றாங்க நோ நீட் டு மெயின்டைன் மார்க் ரிஜிஸ்டர். அதாவது மார்க் இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து மார்க் ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக மார்க் ரிஜிஸ்டர் போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வருவோம். ஆனால் அந்த மாதிரி இதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் வந்து இதுக்கு கிடையாது. ஆனால் ரெக்கார்ட்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மைண்ட் செட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதனால நம்ம வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து the questions in the model paper should be practiced in the schools. இது வந்து கண்டிப்பா அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாடல் இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதை கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மறந்துடாம நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து 3 டைம் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். அதை எப்பப்பா அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அந்த டயத்தில் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the questions in the model paper should be practiced in the schools. அதான் பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்கூலில். ஏன்னா யாராவது வந்து கேட்டாலும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பசங்க வந்து சொல்ல தெரியணும். அப்படிங்கிறனால இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து எந்தெந்த டயத்தில் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நான் கடைசியாக நான் வந்து சொல்கிறேன். நான் இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அனதர் கொஸ்டின் பேப்பர் வில் பி அப்லோடட் ஃபார் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்த வாரம் வந்து இன்னொரு கொஸ்டின் வரும். அதையும் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். அதை நேற்று தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். 13th நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணி 3rd 5th 8th நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இப்போ அடுத்த வாரம் வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வரும். அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரை இதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ப்ராக்டிஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு பண்ணால் போதும். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த மாடல்ஸ் எல்லாமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இது வந்து சொல்லியிருக்காங்க. அது இப்ப அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணியே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி அந்த பசங்களுக்கு புரிகிற மாதிரி அதை வந்து சொல்லி தந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்களா வந்து அந்த கொஸ்டின்ஸை வாங்கின உடனே அவங்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரியணும். ரீட் பண்ண தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் அனதர் கொஸ்டின் பேப்பர் வில் பி அப்லோடட் ஃபார் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் வந்து இன்னும் அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து வரும் ப்ராக்டிஸ்க்கு. அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் நாட் அசஸ்மெண்ட்னு இருக்காங்க. இது வந்து அசஸ்மெண்ட், நம்ம வந்து ஸ்கூலில் வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி வைப்போம், அது அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி இது வைக்கக்கூடாது, இது வந்து அசஸ்மெண்ட் கிடையாது, மதிப்பீடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்ஸ் லாஸ் டீம்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். பசங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருதுன்னா இந்த கொஸ்டின் வந்து எப்படி வாசிக்கணும், அந்த கொஸ்டின் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திஸ் இஸ் நாட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்ஸ் லாஸ் டீம்லேருந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து நான் வந்து எப்பப்போ எக்ஸாமு எப்பப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். நான் மாநில அளவிலான அடைவு ஆய்வு ஸ்லாஸ் 2024-25 தேர்வு நடைபெறும் நாட்கள் 4/2/2025, 5/2/2025, 6/2/2025. தேர்வு நடைபெறும் வகுப்புகள் 3, 5, 8. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கநிலை, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள். மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடை குறிப்புகள் கீழ்கண்ட தேதிகளில் வழங்கப்படும். மாதிரி வினாத்தாள் 1 13/1/2025 நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். மாதிரி வினாத்தாள் 2 20/1/2025. மாதிரி வினாத்தாள் 3 27/1/2025. விடை குறிப்புகள் 1, 2, 3 30/1/2025. வினாத்தாள் பதிவிறக்கம் செய்யும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெப்சைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த யூடைஸ் ப்ளஸ் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் நம்ம வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டேட்டில் எப்பப்போ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், அடுத்து செகண்டு, அடுத்து தேர்டு இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே வந்து விளக்கமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து வெப்சைட் அதை வந்து கொடுத்துருக்காங்க, யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. தலைமை ஆசிரியர் ஐடி இல்லைன்னா பள்ளியின் யூடைஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த பகுதியை கிளிக் செய்வோம்ல, அது மாதிரி கிளிக் செஞ்சுட்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பசங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை உடனே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.